ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னும் இந்த வீடியோ எடுத்ததுமே அப்படின்னு சொல்கிறீங்களா? இதெல்லாமே என்னோட மெமரீஸ், கோல்டன் மெமரீஸ் சொல்லப்போனால் எவ்ரி இயர் நான் ஒன்ஸ் இன் அ இயர் தான் ஊருக்கு போவேன். ஸோ எவ்ரி இயர் நான் ஊருக்கு போகிறப்பெல்லாம் நிறைய மெமரீஸ் கலெக்ட் பண்ணிட்டு வரேன். அதுலேயும் நான் ஊருக்கு எங்கள் எங்கள் அப்பா அம்மா ஊருக்கு என் சொந்த ஊருக்கு போகிறப்ப என்னோடய ரிலேட்டிவ்ஸு, என் ஃபேமிலி, அந்த என்வாயர்மெண்ட் அதெல்லாம் பார்க்கச்சு அங்கே என்னென்னலாம் மெமரீஸ் இருக்கோ, என்னெல்லாம் நான் பார்க்குறனோ, என்னெல்லாம் நான் சாப்பிடணும். எஸ்பெஷலி எனக்கு ஃபுட்னா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எதுவுமே இது வெஜ், நான்வெஜ் எதுவுமே நான் விடுறதில்ல. எஸ்பெஷலி சீசனல் ஃப்ரூட்ஸு. சீசனில் என்னென்ன கிடைக்குமோ அந்த ஃப்ரூட்ஸும் சரி, இந்த வெஜிடபிள்ஸ் சரி, எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எனக்கு ஃபுட்டில் மட்டும் இது பிடிக்காது, அது பிடிக்காதுன்னு நான் சொல்லவே மாட்டேன். அதே மாரி தான். ஸோ எவ்ரி இயர் நான் போகிறப்பெல்லாம் அந்த மெமரீஸ் எல்லாம் நான் கலெக்ட் பண்ணிட்டு வரேன். சரி நீ கலெக்ட் பண்ண, அதையே எங்களுக்கு ஷேர் பண்ணுற அப்படின்னு சொல்கிறீங்களா? அப்படின்னு நீங்க கேட்காதீங்க. ஜஸ்ட் ஒரு சின்ன விஷயத்த உங்களுக்கு சொல்ல வந்தேன். அதுக்காக தான் இந்த வீடியோஸ். ஒரு சில என்னோட மெமரீஸில் இது ஒரு சில வீடியோஸ் மட்டும்தான். ஸோ அந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது என்ன சொல்ல வந்தேன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் என்ன பார்ப்பாங்க. அது அந்த அம்மாவுக்கு என்னப்பா ஃபாரின்ல சூப்பரா செட்டில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நான் என்ன தெரியுமா நினைப்பேன், அட நம்ம ஊர்ல இருக்கவங்கலாம் எவ்வளோ லக்கி தெரியுமா? அவங்களுக்கு எல்லாமே கிடைக்குது. அவங்களுக்கு என்ன கிடைக்கல? வெஜிடபிள்ஸ் கிடைக்குது, ஃப்ரூட்ஸ் கிடைக்குது, சொந்தக்காரங்க எல்லாம் ஊர்ல இருக்காங்க. இந்த மாரி நிறைய விஷயத்த நான் நான் வந்து நம்ம ஊர்ல இருக்கவங்கள நினச்சு நான் அந்த மாரி ஃபீல் பண்ணுவேன். அவங்க வந்து என்ன இந்த மாரி ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கு என்ன ஃபாரின்ல இருக்கு சூப்பர் வேற என்ன? அதில லண்டன்ல இருக்கே அப்புறம் என்ன வேணும்னு. ஸோ நான் சொல்ல வந்தது ஒண்ணு தான். நமக்கு கடவுள் என்ன குடுத்துருக்காரோ, அத வச்சு நம்ம எப்பயுமே ஹேப்பியா இருக்கறதுக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க. நம்மளுக்கு இல்லாதத பத்தி நீங்க எப்பயுமே யோசிக்காதீங்க. இது எனக்கு இல்லப்பா, எனக்கு வந்து காசு நெறைய பேர் வருத்தப்படுறதுன்னு பார்த்தா இந்த காலத்தில காச பத்தி தான். அதிலயும் இப்ப தங்கத்தோட விலை, வெள்ளி விலைலாம் ரொம்ப ஏறிட்டே போயிட்டுருக்கு. அத பத்தி ரொம்ப கவலைப்படுறாங்க. கவலையே படாதீங்க. காசு இல்லையா? தங்கம் இங்க எது இது 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 இல்லையா? அது இல்லையா? ஃபேமிலி ப்ராப்ளமா? ஹெல்த் ப்ராப்ளமா? இல்ல ஜாப் ப்ராப்ளமா? படிப்பு ப்ராப்ளமா? வாட் எவர் இட் இஸ். ஓகேவா? எந்த ஒரு ப்ராப்ளமா இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே தூக்கி பக்கத்துல வச்சுட்டு ஏன்னா, உங்களுக்கு ஒரு சில நமக்கு ஒரு சிலது குடுத்துருப்பாரு கடவுளு. அது வந்து இன்னொருத்தவங்களுக்கு இல்லாம இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு இருக்கிறது நம்மளுக்கு இல்லாம இருக்கலாம். ஸோ நம்ம வந்து மத்தவங்கள பத்தி யோசிக்கிறத விட்டு, நமக்கு என்ன இருக்கோ அத பத்தி மட்டும் யோசிங்க. நமக்கு கடவுள் என்ன குடுத்துருக்காரோ, அது சின்னதா இருக்கட்டும், பெருசா இருக்கட்டும், அத அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, அது ப்ராப்ளமா இருக்கட்டும், இல்ல அது அது வந்து ஹேப்பினஸ் ஆர் ஏதாவது ப்ராப்ளமா இருக்கட்டும், ஏதோ ஒண்ணு. வாட் எவர் இட் இஸ் அக்செப்ட் இட். அது என்னமா இருக்கட்டும் அத அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, கடவுள் என்ன குடுத்துருக்காரோ, அத வச்சுக்கிட்டு ஹேப்பியா இருக்கிறதுக்கு பாருங்க. நமக்கு என்ன ஒரு ப்ராப்ளமா இருக்கட்டும், அது இன்னைக்கோ, இல்ல நாளைக்கோ, இல்ல 2 நாளோ, 3 நாளோ, 2 வருஷம் கழிச்சு, 20 வருஷம் கழிச்சே கூட இருக்கட்டும். சால்வ் ஆக தான் செய்யும். ஏதாவது ஒரு நாள் அதுக்கான தீர்வு இருக்கவே செய்யும். ஸோ, அதனால இருக்கிறத வச்சு ஹேப்பியா இருங்க. இல்லாதத பத்தி எப்பயுமே யோசிக்காதீங்க. ஜஸ்ட் லைக் திஸ் பாருங்க. இதெல்லாமே எனக்கு இங்க கிடைக்காது. ஸோ, அதனால தான் நான் ஊருக்கு போறப்பலாம் எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இதெல்லாமே நான் ஊருக்கு போறப்பலாம் நான் கிடைச்சதெல்லாம் எதுவுமே விட மாட்டேன். எல்லாமே நான் நல்லா அந்த 1 ஆர் 2 மந்த்ஸ் எனக்கு ரொம்ப எப்படி சொல்றது? ஒரு ஹேப்பி டைம் அப்படின்னு தான் நான் சொல்லிப்பேன். எனக்கு ஒரு என்னமெல்லாம் கிடைக்குமோ அது எல்லாத்தையும் நான் சாப்பிடுவேன். அது எல்லாமே நான் வந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்துருவேன் மெமரீஸு. ஏன்னா இங்க வந்ததுக்கப்புறம் இந்த வீடியோஸ்லாம் நான் பார்த்து தான் நான் சந்தோஷப்பட்டுப்பேன். ஸோ நான் உங்களுக்கு சொல்றது அதுதான். ஹேப்பியா இருங்க. என்னோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.